ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹீரோயினோட அப்பா கிட்ட தானே செக்கப்புக்கு வந்தான். அவரும் பேரை பார்த்துட்டு, நீ தான் சென் லூசோ யுவான்னு கேட்க ஆமான்னு சொல்கிறான். உன் ஃபேமிலி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்கும்போது பிஸ்னஸ்னு சொல்ல, சிப்ளிங்ஸ் யாராவது இருக்காங்களான்னு கேட்க பிரதர் மட்டும்தான் இருக்கான். என்னோட ட்ரீட்மெண்ட்க்கு இதெல்லாம் தேவையான்னு கேட்க, அப்படி இல்லை உன்னை செக்அப் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சாம்பிள்ஸ் ஏதோ கேட்டிருப்பாரு போல. இது ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்ல, ஃபேமிலியை பற்றியெல்லாம் கேட்குறாருண்ணா, உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் லஞ்சம் எதிர்பார்க்குறாருந்தா அர்த்தம். பார்த்து பண்ணி விட்டு தாண்டா ஆகணுங்கிற மாதிரி உள்ள அனுப்புகிறான். அவர் கொடுத்த டப்பாலாம் எம்டியாக இருக்கு. சாரி சார், எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, நான் நெக்ஸ்ட் வீக் வேணா வரேன். நீங்கள் இது ரொம்ப பெரிய பிரச்சனைப்பா, நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் வலி இருந்ததுன்னா அப்புறம் மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்க இல்லைங்கிறான். ரொம்ப நல்லது, முதல்ல உன்னோட ஹெல்த் தான் முக்கியம். ஸோ கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் தேட பார்த்துடாதுன்னு சொல்லி அனுப்பிட்டு நோட்டை ஓப்பன் பண்ண உள்ள காசு இருக்கு. இந்த பையன் என்ன இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், இப்போ பாரு இதுக்காக நான் 5th floor வரை போகணுமாங்கிற மாதிரி கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாரு. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் சாயும் எப்படியாவது காசு பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்களே. ஸோ கடைக்கடையாக போய் ஃபுட் ரிவ்யூ பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்காக ஃபோட்டோகிராஃபர் வந்துட்டு இந்த பையன்தான். இவனோட பேர் ஜின்னு. 3 பேருமா கிளம்ப, இதெல்லாம் நான் எடுத்த ஃபோட்டோ. அண்ட் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். ஃபர்ஸ்ட் இயர் ஸ்கூல் படிக்கும் போதே அவனோட ஃபோட்டோ மேகசின்ல வந்திருக்கு, வீடியோ டிவிலேயே டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. பயங்கர ஸ்கில்லு, என்னோட ஐடலே அவன் தான் தெரியுமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் எத்தனையோ பொண்ணுங்க அவன் பின்னாடி பைத்தியமாக சுற்றிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஜாய் வந்து, ஏய் அவன் சென்னை பற்றி தானே சொல்கிறாங்க போது எனக்கும் அப்படி தான் தோணுதுங்கிற மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறா. இப்போது 3 பேருமா அவங்க செலக்ட் பண்ணி வச்சுருந்த முதல் ஷாப்புக்கு வராங்க. டீ ரொம்ப கன்றாவியாக இருக்குது, சரி ஏதாவது பெருசாக ஆர்டர் பண்ணலான்னு வந்து சாப்பிட்டு பார்த்தா ஜின்னு வாய்க்குள்ளே போட்டுட்டு வேணாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. வேணா காசுக்காக இதையெல்லாம் தாங்கிக்கிட்டு எப்படியாவது சாப்பிடலாமாங்க. இவங்களால சுத்தமாக முடியாது. ஸோ இப்போ நம்ம ஹீரோக்கு டெக்ஸ்ட் பண்ணி பேசுறதுக்கு காசை கொடுத்து மீட் பண்ணுறா. நீயும் என்ன இந்த ஏரியாவில் தான் இருக்கேன்னு கேட்கும்போது, மிஸ்டர் ஃபூ தான் ரேசிங் டீமில் ஏதோ ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு இந்த வேலையை பிடிச்சி கொடுத்தாருங்க. அப்போது நான் சொல்கிற வேலைக்கு உனக்கு டைம் இல்லை, மிஸ்டர் ஃபூ சொல்கிற வேலைக்கு உனக்கு டைம் இருக்குன்னு கேட்க, நீ கொடுத்த வேலையை விட இதுக்கு அதிக பே பண்ணுறாங்க பாங்கவும். ஓ அப்படியா அப்படின்ட்டு இருக்கா. சரி வந்த கதையை ஆரம்பிங்கும்போது, ஃபுட் ரிவ்யூ பண்ணி எல்லாம் காசு பார்க்கவே முடியாது போலையே, வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்கிற மாதிரி அப்செட்டாக பேசுவோம். கண்ட மெனிக்கு எல்லாத்தையும் பண்ணக்கூடாது, உன்னோட திறமையை நம்பி உனக்கு எது நல்லா வருமோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி அது சம்மந்தப்பட்டதில் போகணும். அப்போ கண்டிப்பாக உன்னாலையும் ஏர்ன் பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்ல, வீட்டுக்கு போகலான்னு நினச்சேன், இப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சுன்ட்டு நீ பண்ணுற வேலையை நான் வந்து வேணா பார்க்கவான்னு கேட்குறா. என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணாதுன்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு, அது எப்படி உனக்கு டைம்லாம் இருக்காது இல்லைங்க, சேச்சா நான் ஃபுல் ஃப்ரீயாக இருக்கேன், தாராளமாக நான் வர தயாராக இருக்கங்கும் போது கப்புள்ஸ் 2 பேர் கிஸ் பண்ணுறது இவன் கண்கூட்டமாக பார்த்துட்ருக்கேன். அவங்க கிஸ் பண்ணுறது பார்க்க அவ்வளோ நல்லா இருக்கோ, நான் உனக்கு என்கிட்ட பேசுகிறதுக்கு காசு கொடுத்து வந்திருக்கேன், சரி அங்கே வரேன்னா ஸ்கர்ட் போடாத பேண்ட் மாதிரியே போட்டுவான்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி அப்படியே சாப்பிடும்போது இன்னைக்கு ஃபுல்லாக சுற்றுனது மட்டும்தான், ஒரு வாய் கூட யாருமே சாப்பிடல. ஜாயும் பயங்கர பசியில் இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கும் சேர்ந்து வாங்குறா. ஸோ ஹீரோக்கு பாதி காசு கொடுக்கணும்ல, பே பண்ண. அவ்வளோதான், இவனுக்கு அப்போவே முகம்லாம் ஒரு மாதிரி மாறிடுச்சு. நேராக திரும்ப வேலைக்கு வரானா, அங்கே ஒரு ரேசர் கொஞ்சம் நல்லா பையன், நல்லா பேசுகிறான், ஹீரோவோட கொஞ்சம் க்ளோஸு. அவன்கிட்ட இது மாதிரி ஒரு பொண்ணு பில்லை பாதி கொடுக்குறான்னா என்ன அர்த்தங்க, உன்னை திரும்ப பார்க்கவே கூடாதுன்னு தாண்டா நினைக்கிறியா, இப்போது ஒன்று நீயோ இல்லை அந்த பொண்ணும் பே பண்ணிச்சுன்னா இதை வச்சு அடுத்த டைம் மீட் பண்ணி சாப்பிட்லாம். அவங்களே பே பண்ணுறாங்கன்னா பார்க்கவே கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்கன்னு சொல்ல, பட் இந்த பொண்ணு நார்மலான பொண்ணு கிடையாதே, நான் அவளை டீஸ் பண்ணால் கூட அதை ஃபன்னியாக தான் எடுத்துக்கிறாங்கிற மாதிரி அவளை பற்றி கொஞ்சம் பெருமையாக பேசுகிறான். அப்போ நம்ம ஹீரோயின் மெசேஜ் பண்ணி, இது மாதிரி சாயோ நாளைக்கு உன்னோட ஒர்க் பிளேஸ்க்கு வரலாமாங்க, உன்னோட இஷ்டங்கிறான். அப்புறம் எங்களோட ஃபோட்டோகிராஃபர் ஜின்னுமே வராருங்க. உங்களோட ஃபோட்டோகிராஃபரா, ஓ அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகிட்டீங்களோன்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு, அதான் உன்னோட இஷ்டம்னு சொல்லிட்டலன்னு சொல்லிட்டு இவனுக்கு பிடிக்கவே இல்லை. தென் இப்போ அவனோட வேலையை கண்டினியூ பண்ணும்போது இவனோட கொலீக் இருப்பான்ல, அந்த பையன் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்க லூங்குற ஒருத்தவன் வந்து, உங்ககிட்ட எத்தனை டைம் படிச்சு சொல்கிறது, என்னோட ட்ரைனிங்கை டிஸ்டர்ப் பண்ணாதானே கேட்கவே மாட்டியா, என் பைக்குக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னோட கேமராவை சுக்குநூறாக உடைச்சு போட்டுருவேன்னு திட்டேன். ஹலோ பாஸ், உங்களுக்கு எப்படி பைக் முக்கியமோ அதே மாதிரி எங்களுக்கு கேமரா தான் முக்கியம், ஃபினிஷிங் லைன் ஃபோட்டோகிராஃபர் வேணா நான் எடுத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு, இப்போ நைட் நம்ம ஹீரோ எடுத்த ஃபோட்டோவை பார்க்க ரொம்ப அழகாக வந்திருக்கு, இது அந்த லுக் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோயின் டெக்ஸ்ட் பண்ணி, உனக்கு நாங்கள் வரதுக்கு இஷ்டம் இல்லைன்னா பரவாயில்ல, உன் வேலையை பாரு, நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணல, வரலங்க, எனக்கு வேலை இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியுங்கும் போது உன்னோட மூமெண்ட்ஸை பார்த்தங்கிறா. நீ தான் என்னோடதெல்லாம் பார்க்கவே மாட்டியங்க, அப்படி இல்லை நான் போஸ்ட் பண்ணலான்னு நினைக்கும் போது எனக்கு கரெக்டாக
எந்த மாதிரி லைன்ஸ் எழுதுறதுன்னு தெரில. ஸோ உன்னோடது அப்படியே செக் பண்ணி பார்க்கும்போது தான் பார்த்தேங்க. சுச்சி எல்லாத்துக்கும் காரணத்தை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவை இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு நாளைக்கு உன்னை அப்படியே பிக்கப் பண்ணவும் வரங்கிறான். ஸோ இப்போது அவங்க 2 பேரும் வந்துட 3ஆவதாக வந்த ஜின்னு எல்லாருக்கும் மில்க் டீ வாங்கிட்டு வந்திருக்கான். இதில் ஹீரோவை பார்த்தது பயங்கர ஷாக்கு. ஐயோயோ நீங்கள் தான் என்னோட ஐடல், உங்கள் ஃபோட்டோலாம் அப்படி இருக்கும், உங்களை பார்த்த அதிர்ச்சியில் மயங்கியே விழ போகிறங்கிற மாதிரி எல்லாம் பேச சரி சரி வாங்க உள்ளே போகலான்னு கூப்பிட்டு போகும்போது கரெக்டாக லீட்டாங் வந்து லூ பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், நீ வந்தாதான் அவன் சரியா அவங்கிற மாதிரி கூப்பிட்டு போகும்போது ஹீரோயினை பார்த்தவன் ஓ நீ சொன்னது இந்த பிள்ளைய தானேன்னு கேட்கவும் அப்படியே அவனை ஷட்டப் பண்ணி வா போலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு போயிட்டான். இப்போ ஹீரோவுக்காக ஹீரோயின் உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஜின்னு பையன் சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு வாங்கிட்டு வரானா. அப்போ நீயும் சின்னும் ரொம்ப க்ளோஸ் போலையே, என்கிட்ட சொல்லவே இல்லை, அவன் என்ன மேஜர் எடுக்க போறான்னு கேட்கவும் அப்படி இல்லை நாங்கள் 2 பேரும் அவ்வளோ ஒன்றும் க்ளோஸ் கிடையாதுன்னு சொல்றத கரெக்டாக ஹீரோ கேட்டுட்டான். அவ்வளோதான் அவன் முகம் அப்படியே மாறி போயிடுச்சு. இது புரியாமல் ஜின்னு பையன் வேற ஹீரோ வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, வவா நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ரிங்க் வாங்கிட்டு வரலான்னு சாய் அவனை வெளியே கூப்பிட்டு போயிட்டான். ஸோ இப்போ 2 பேருமா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு நைட் உனக்கு ஷூட் இல்லைன்னா நம்ம எங்கேயாவது வெளியே போகலாமான்னு கேட்க இல்லை எனக்கு வேலை இருக்குங்கிறான். இப்போ டக்குன்னு எழுந்து போய் டோர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஜின்னோட ரொம்ப க்ளோஸாக இருக்க போலேன்னு கேட்க யாங்ஷி அளவுக்கு கிடையாதுங்கிறா. அப்படியே அவன்கிட்ட உன்னோட பில்லை ஸ்ப்ளிட் பண்ணல, புரியுது என்னை தவிர எல்லாரோடையும் நல்லா க்ளோஸாக பழகுற, ஆனால் என் கூட ஷூட்டிங் ஸ்டார் பார்த்துருக்க, ட்ரிங்க் ஒன்றா பண்ணியிருக்கோம், நான் வேலை செய்கிற இடத்துக்கே வந்தால் கூட பார்த்தாதா, இன்னும் என்னதான் தேவை க்ளோஸ் ஆகிறதுக்குன்னு கேட்க ஜின்னுக்கு என்னோட பங்கு இப்போ கொடுக்கலன்னா என்ன, இன்னைக்கு ஃபுல்லாக செலவாகிறத மொத்தமாக பார்த்து கொடுத்துடுவேன். ஓ அதுக்காக தான் இப்போ நீ இவ்வளோ கோவப்படுறியான்னு கேட்கவும் நான் ஒன்றும் கோவப்படலையே, இதுக்கும் நம்ம 2 பேரும் ஒன்றா டூர்லாம் போயிருக்கோம், எவ்வளவோ பேசியிருக்கோம், அந்த பையன் கேட்கும்போது நம்ம 2 பேரும் அவ்வளோ க்ளோஸே கிடையாதுன்னு சொல்கிறேன்னு கேட்க நான் அந்த அர்த்தத்தில் அவன்கிட்ட சொல்லலை, உன்னை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாதுன்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு தெரியாத எவ்வளவோ விஷயம் ஜின்னுக்கு தெரிஞ்சு அவன் சொல்லதான் எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்ல. அப்போ இதுக்காக தான் க்ளோஸ் இல்லைன்னு சொன்னையா, என் தம்பி வீட்டை விட்டு விட்டானா நியூஸ் பேப்பரில் வருவான், அப்புறம் எங்கள் அம்மா டிவி ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க வீடியோக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்கிறதுக்காக தான் என்னோட வீடியோ டிவியில் வந்துச்சு, இதுலலாம் நீ சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. சரி ரொம்ப அப்செட்டாக இருக்கல்ல, நான் வேணா உனக்கு ஒரு ஜோக் சொல்லிட்டான்னு கேட்குறா. ஓ என்னை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறியோன்னு கேட்க ஆமாம் சரி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு ஆரம்பிக்கும் போது கரெக்டாக சாய் புள்ள வந்து வா வா காசு சம்பாதிக்க ஒரு வழியை பார்த்துட்டேன்னு எழுத்துட்டு ஓடிட்டா. ஹீரோக்கு பவுன்னு ஆயிடுச்சு. இது மாதிரி ரேஸில் கலந்துக்கிட்டு வின் பண்ணால் 5000 யான் ப்ரைஸ் பண்ணி கொடுப்பாங்களாமா. ஸோ அதுக்காக நம்ம ஹீரோயினும் ஜாயின் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன்லாம் வாங்க, நீங்கள் டீமில் மெம்பராக இருந்தால் மட்டும்தான் வின் பண்ணால் ப்ரைஸ் பண்ணி கிடைக்கும், இல்லைனா ஒன்றும் கிடைக்காதுங்க. அட போயா அப்போ நான் ஜாயினே பண்ணலன்ட்டு வரா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை லீட்டாங் அவனோட தங்கச்சி வந்திருக்கா, ஸோ அவளை கூட்டிகிட்டு மட்டும் வந்துருன்னு கேட்கவும் ஹீரோ தான் கூப்பிட்டு வரான். அந்த பொண்ணு வர வழியில் ஐஸ்கிரீமை பார்த்துட்டேன் எனக்கும் வேணுங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கேன். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின்லாம் கிளம்பும்போது அந்த லூ பையன் நம்ம ஹீரோ பற்றி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கான். வேலை செய்கிற இடத்துல பொண்ணுங்களை கூப்பிட்டு சுற்றிட்டு இருக்கான். அவன் ஃபோட்டோவை பற்றி அவ்வளோ நல்லாவே இல்லை. நேற்று அவன் கேமராவை தொட்டுன்னு சொல்லிட்டு எப்படி குதிச்சான் தெரியுமா, எல்லா பண திமிரில் ஆடிட்டு இருக்கான்னு பேச இதை பார்த்து ஜின்னு கடுப்பாய் திட்ட வரவும் நம்ம ஹீரோன் உள்ள போந்து ஓ நீ மெம்பராக இருக்கியா, சரி நம்ம ரேஸ் வச்சு போமான்னு கேட்க அவனுக்கு சிரிப்பாக இருக்கு. இவளை பார்த்தா நீ என்கிட்ட தோத்துட்டேன்னா 5000 யான் எனக்கு கொடுக்கணும், ப்ளஸ் ஜென் கிட்ட சாரி போய் கேட்கணும்னு சொல்ல இந்த பக்கம் ஹீரோ ஐஸ்கிரீமை வாங்கிட்டு இருக்க. ஹீரோயின் இது மாதிரி ரேஸில் கலந்துக்க போகிறான்னு விஷயம் தெரிஞ்சு ஓடி வரான். அவனை அப்படியே நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு 2 பேருக்கான ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோக்கு பயங்கர ஷாக்கு. லூ தான் ஃபர்ஸ்ட்டில் போயிட்டுருக்கான், அவனை ஒட்டு மாதிரியே தான் பின்னாடி நம்ம ஹீரோயினும் வந்துக்கிட்டே இருக்கா. பட் அவன் நினச்ச அளவுக்கு நம்ம ஹீரோயின் வீக் கிடையாது இல்லையா. ஸோ மேலே இருந்து சாயெல்லாம் இவளை சேர் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினை ட்ரெயின் பண்ணதே மிஸ்டர் ஃபூ தான். ஓ மிஸ்டர் ஃபூவா, அவர் ரொம்ப நல்ல ஒரு டிரைவர் தாங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. இந்த பக்கம் லீட்டாங் நம்ம ஹீரோயினோட ரேசிங் ஸ்கில்லை பார்த்துட்டு அவள் கண்டிப்பாக லாங் ரேஸை தான் சூஸ் பண்ணியிருக்கா. அப்போ தான் அவன் கொஞ்சம் ஏமாறும்போது இவளால் வின் பண்ண முடியும்னு சொல்லி கரெக்டாக சொல்ல அதுதான் நம்ம ஹீரோயினோட பிளானும். அப்படியே அவனை ஓவர்டேக் பண்ணி சூப்பராக போயிட்டுருக்கான். பட் அவன் இன்னொரு டேர்ன் பண்ணும்போது கண்ட்ரோல் இல்லாமல் நம்ம ஹீரோயின் மேலே விட்டுட 2 பேரும் விழுந்துட்டாங்க. இவளுக்கு அப்படியே ஒரு மாதிரி கேர் ஆகுது. ஹீரோ ஓடி வரதெல்லாம் பார்க்குறா. உனக்கு ஒன்றும் அவளால் நல்லா தானே இருக்குங்க, அவளால் நடக்க முடியல, சரிவா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தான் வேக வேகமாக தூக்கிட்டு போகிறான். இது மாதிரி ஆக்சிடென்ட்டே ஆனால் கூட ஹீரோயின் தானே முன்னாடி இருந்திருக்கா, ஸோ அவள் தான் வின் பண்ண மாதிரி அர்த்தம். இங்கே ஹீரோவும் ஹீரோயினை கூப்பிட்டு வந்து மருந்து போட்டு விட்டுட்ருக்க. அப்படியே மெதுவாக அவனையே பார்த்துட்ருக்கா. எப்படியோ இந்த 5000 வச்சு பெய்ஜிங்கெல்லாம் ட்ராவல் பண்ண என்னால் முடியும்ப்பான்னு ஃபீல் பண்ண. ரொம்ப பெருமைப்படாத, உனக்கு அடிபட்டிருக்கு, இனிமேலாச்சும் கொஞ்சமாவது அக்கறையோடு நடந்துக்கோன்னு அழகாக பேண்டெல்லாம் போட்டு விட்டுருக்க. லீட்டாங்கோட தங்கச்சி ஓடி வந்து ஐஸ்கிரீமை கொடுத்துட்டு போகிறா.
அந்த பொண்ணோட நல்லா க்ளோஸ் ஆகிட்ட போலேன்னு கேட்க, அப்படிலாம் இல்லையே, உனக்கு 80 ஐஸ்கிரீமும் அவளுக்கு 8 ஐஸ்கிரீமும் வாங்கி கொடுத்துருக்கேன். நீ ரொம்ப மோசப்பாங்க. நீ என்னை கிஸ் பண்ணா நான் உனக்கு 5000 கொடுக்குறேன்னா இதை பண்ணுவியாங்க? அது எப்படி? இதுக்காக ஒரு செகண்ட் ஹெசிடேட் பண்ணா கூட காசை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஆயிடும்லன்னு சிரிச்சிட்டு இருக்கா. அண்ட் அவனுக்கு அப்படியே சாப்பிட கொடுக்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இந்த ஐஸ்கிரீமுக்கு நீ எனக்கு ஜோக் சொல்லியே ஆகணுமான்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்போது ஜின்னு ஓடி வந்து நம்ம ஹீரோ கிட்ட அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது லூ வந்து மூஞ்சியை உருன்னு வச்சுக்கிட்டே தான் சாரி கேட்டுட்டு போகிறான் அவனை பற்றி தப்பாக பேசினதுக்கு. ஏன்னா ஹீரோயின்ட்ட தோற்று போயிட்டான்ல. ஆனால் இதை பற்றி ஹீரோக்கு தெரியாதே. அதை ஜின்னு தான் சொல்கிறான், இது மாதிரி உன்னை பற்றி அவங்க தப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க, ஸோ நீ என்கிட்ட தோற்று போயிட்டேன்னா சென்னிக்கிட்ட சாரி கேட்கணும்னு அவள் தான் கேட்டாங்க. அடடே என்ன ஒரு அக்கறைங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறான். கொடை எடுத்துகிட்டு தானே போகிறேங்க, மழையே வரலன்னு சொல்ல மழை வந்துருச்சு. அட பாவி என்ன வாயோங்க, உன் பேக்கில் தான் கொடை இருக்குங்கவும் பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கா. லூ வந்து என்கிட்ட சாரி கேட்டு போனாங்க, நீ பாட்டுக்கு திங்க் பண்ணாத, அவனோட ரேஸ் பண்ணதுக்கு முக்கிய காரணம் காசு, செகண்டரி தான் உன்கிட்ட சாரி கேட்குறதல்லாங்க, நீ என்ன சொன்னாலும் நம்பி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே காலை கட் பண்ணவும் இவ ஒவ்வொரு டைமும் இவனுக்கு சப்போர்ட்டிவாக பேசுனது நினச்சி பார்த்துட்டு, உன் மனசில் இருக்கக்கூடிய சுவர் உடஞ்சி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு அவன் அன்னைக்கு கேட்டிருப்பாள். அதுக்கு இப்போ பதில் சொல்கிறான், அப்படி என்னோட வால் பிரேக் ஆகிடுச்சுன்னா அதை விட ஸ்ட்ராங்காக இன்னொன்று உருவாக்குவேன். இந்த உலகத்தில் ரிவர்லாம் வற்றி போயிடுச்சுன்னா பனி மலைகளை என்னோட கண்ணீரால் உருக்குவேன். இனிமேல் சன்ரைஸே ஆகலைன்னா எல்லா லேம்பையும் எரிய வைப்பேன். அண்ட் மூன் வந்தாலும் சரி வரலனாலும் சரி உனக்காக எப்போவுமே நான் இருப்பேன்னு சொல்ல, எல்லாம் எனக்கு நல்லா புரியுது, பட் அந்த கடைசி வரி மட்டும் கேட்க அது ஃப்ளோவாக வந்தது கண்டுக்காதங்கிற மாதிரி சொல்லிட்டான். சரின்னு இப்போது கொடையை விரிக்கும் போது அதில் அவனோட பேர் எழுதியிருக்கு, எல்லாத்துலேயும் அவன் எழுதி வச்சுருப்பான்ல. ஸோ அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக கிளம்புறா. ஹோட்டலுக்கு தான் போகிறாங்க. இந்த பக்கம் ஹீரோ கிட்ட லீட்டாங் வந்து ஹீரோனோட ஸ்கில்லை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன், என்னம்மா ட்ரைவ் பண்ணுறா, இந்த ஹெல்மெட்டை அவளுக்கு தான் கொடுத்துட்டு இதில் ஃபேமஸான ஃப்யூச்சர் டிரைவரோட சைனே இருக்குது, அவளுக்கு ஒர்த்தான ஒரு கிஃப்ட் தான் கொடுத்துட்டு போகிறான். அப்போது நம்ம ஹீரோயினும் ஹீரோ சொன்ன அதே வரிகளை வச்சு ஒரு மூமெண்ட்டை போஸ்ட் பண்ணுறான். அப்போது இவங்களோட போஸ்டெல்லாம் பார்த்த யாங்ஷி, ஓ எல்லாரும் ஒரே ஊரில் சுற்றிட்டு இருக்கீங்க என்ன தவிரன்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்படியே இங்கே நம்ம பொண்ணுங்கெல்லாம் ஹோட்டலுக்கு வந்து சேர அடுத்து ஹீரோவும் வரான். அப்போது ஒரு பொண்ணு டக்குன்னு பிடிச்சி இழுக்கு, அது நம்ம ஹீரோயின். போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை இருக்குது, ஸோ எங்கள் டீம் எனக்கு இங்கே தான் ஹோட்டல் புக் பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே கிளம்புற போலேன்னு கேட்க, ஆமாம் சாய் ஓவராக சாப்பிட்டா, ஸோ டைஜஸ்டிவ் டேப்லெட் வாங்க போகிறேங்க, அது என்கிட்டயே ஒன்று இருக்குது, ரூமுக்கு வா எடுத்து தரேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரான். முதல்ல அவளுக்கு டேப்லெட் எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் லீட்டாங் கொடுத்த அந்த ஹெல்மெட்டை கொடுக்க சைன்லாம் இருக்கல அதில், வாவ் ரொம்ப சூப்பருங்க, வேற என்கிட்ட சொல்ல எதுவும் இல்லையான்னு கேட்குறான். இவ ஜோக் சொல்லும்ல, ஸோ அதுதான் மனசுக்குள்ளே நினைக்கிறான். அப்புறம் இந்த ஸ்ப்ரே உனக்காக வாங்கினேன்னு கொடுக்கவும் அது எவ்வளோ ஆச்சுன்னு பே பண்ண வர ஹீரோ டென்ஷன் ஆகிட்டான். இப்போ மட்டும் பே பண்ணிட்டேன், அப்புறம் நம்ம எப்போவும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான், நீ என்ன திரும்ப கோவப்படுறியா, உன்னோட ஹெல்த்துக்கு இது நல்லது இல்லைங்க, அப்போது என்னை கோவப்படுத்துறத நிறுத்து, என் ஃபீலிங்ஸ் ஏதாவது கன்சிடர் பண்ணுறியா, நான் வேலை செய்கிற இடத்துக்கு உன்னை கூப்பிட்டு போனேன், அந்த ரேஸில் உனக்கு வேறு ஏதாவது பெருசாக அடிபட்டிருந்தா மிஸ்டர் ஃபூவும் உன் அப்பாவும் எனக்கு கொன்னே போட்டிருப்பாங்க. சேச்சா அப்படிலாம் அப்பாலாம் பண்ணவே மாட்டேங்கிற மாதிரி சொல்ல இவனுக்கு இன்னும் கோவத்திலே இருக்கானா. சரி நான் உனக்கு ஜோக் சொல்லவா, என்கிட்ட 2 ஜோக் இருக்குங்க, அப்போ உனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கான்னு கேட்குறான். கண்டிப்பாக இருக்குது, முதல் ஜோக் சொல்கிறேன், இது ஜோக்னு சொல்ல முடியாது, உண்மையாக நடந்தது. என் அப்பா கிட்ட செக்கப் பண்ணுறதுக்காக ஒரு யங்கான நல்ல ஹேண்ட்ஸமான ஒரு பையன் வந்திருக்கான். பட் அவன் ஹெல்த்தியாக நல்லா இல்லை. சின்ன பசங்கனாலே நிறைய ஹேபிட் இருக்கும்ல, சரக்கடிப்பாங்க, ஸ்மோக் பண்ணுவாங்க, லேட்டாக தூங்குவாங்க. ஸோ அதனால் ரீப்ரொடக்டிவ் செல்லோட கவுண்ட் வந்துட்டு 30% கம்மியாக இருக்குன்னு சொல்ல இவனுக்கு ஏதோ இவன் கதையவே கேட்குற மாதிரி இருக்கு. உன் அப்பா என்ன ஆண்ட்ராலஜிஸ்டான்னு கேட்க ஆமாம்பாலாம். அப்போ இவனைத்தானே சொல்கிறான். இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. சரி உன் அப்பா வேறு என்ன சொன்னாருன்னு கேட்கவும், அதுவா எனக்கு எப்போ பாய் ஃப்ரெண்ட் கிடைக்குதோ அப்போது செக்கப்புக்கு கூப்பிட்டு வர சொன்னாருங்க. இவனுக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகலாம் ஆரம்பிச்சிட்டான். ஏன் இப்படி உனக்காகுது, ஏன் உனக்கு பிரச்சனை இருக்காங்க, சேச்சா எனக்கு இதுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் இருக்க போகுதுங்கிற மாதிரி போய் சொல்லிட்டு இருக்கான். இல்லை அவ்வளோ ஃபன்னியாக இல்லை போலியே, நான் வேறு ஜோக் சொல்கிறேங்க, ஒன்றுக்கே தாங்களே இன்னொன்று நான் வேணாமா சாமின்ட்டு, சேச்சா இல்லையே ரொம்ப ஃபன்னியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு ஃபேக்காக ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் யாங்ஷியை காட்ட அவன் இவங்க இருக்க ஹோட்டலுக்கே வந்துட்டான். இவன் சாயோட பேசிகிட்டு இருக்க கூயான்னு ஒரு பொண்ணு வந்து இங்கே பாரு அப்படிங்கிற மாதிரி காட்டுறான். இந்த பொண்ணு தான் ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி ரிஜெக்ட் ஆனது. அதே நேரம் இங்கே ஹீரோவோட ரூமில் பார்த்தா 2 கார்ட்ஸ்லாம் வந்து நிற்கிறாங்க. ஹீரோ இது மாதிரி பொருளோட சுற்றுறதை பார்த்துட்டு ஏதோ ஃப்ராடுன்னு நினச்சிட்டாங்க. முதல்ல இப்போ கிளம்புறியா இல்லையா போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாங்கிற மாதிரி எல்லாம் திட்ட இவன் சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்போ கரெக்டாக கூயான் வந்து
இவன் என்னோட கிளாஸ்மேட் தான், அவனுக்கு ஃபோட்டோகிராஃபினா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவனோட பேரண்ட்ஸாக இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க அம்மா டிவி ஸ்டேஷனில் ப்ரொடியூசராக இருக்காங்க. அவங்க அப்பா ஸ்டூடியோக்கே பாஸாக இருக்காரு. ஸோ அவன் ஒன்றும் இங்கே திருடுறதுக்காகலாம் வரலங்கிற மாதிரி சொல்ல, ஐயோ சாரிங்க, நாங்கள் தான் சரியா பார்க்காம வந்துட்டோம், சாரிப்பா மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுக்காக குயானுக்கு நம்ம ஹீரோயின் தேங்க்ஸ் பண்ண, இதுக்கு நீ சென்னுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், அவனுக்காக தான் நான் ஹெல்ப்பே பண்ணேன்னு சொல்ல, இது என்னடா எங்கேயோ போகுதுங்கிற மாதிரி யாங்ஷி இவங்க எல்லாரையும் இழுத்துட்டு கிளம்பிட்டான் வெளியே. இந்த குயான் கொஞ்சம் ஃபேமஸான ஆக்ட்ரஸாக தான் இருக்கா. ஸோ இதை பார்த்த சாய் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு சென்னை பிடிச்சிருக்கும் போலேன்னு கேட்க, நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதான், ஆனால் சென்னுக்கு அவளை பிடிக்கவே இல்லை. ஏன் இது வரைக்கும் சென் யாரையுமே லவ் பண்ணது கிடையாது, பிறந்ததுலேருந்து பையன் சிங்கிளாக தான் இருக்கான். சுச்சி நீ ஒன்றும் கவலைப்படாதங்க, அவனுக்கு இருந்தா என்ன இல்லைனா என்ன, நான் எதுக்கு கவலைப்பட போறேன்ட்டு போகவும், ஐயோ போவோம் சென் இதை கேட்டான் அவ்வளோதான் செத்தே போயிடுவாங்கிற மாதிரி இவன் ஃபீல் பண்ணுறான். இப்போ ஹீரோயினும் ஹீரோ கிட்ட வந்து குயானுக்கும் சேர்ந்து ட்ரிங்க் வாங்கியிருக்க, ஹெல்ப் பண்ணதுக்காக தேங்க் பண்ணும்ல, ஸோ தான் வாங்கியிருக்கேன்னு கொடுக்க, நாளைக்கு நம்ம சாப்பிட ஒன்றா போகலாமான்னு யாங்ஷி கூப்பிடுவோம். இல்லை வந்ததுலேருந்து எங்களுக்கு ஒன்றுமே விளங்கல, ஸோ கோயில் குளத்துக்கு போய் ஏதாவது வரத்தை வாங்கிட்டு வரோங்கிற மாதிரி சொல்ல, அப்போ ஹீரோ பக்கத்தில் உள்ள ஒரு கோயிலை சஜஸ்ட் பண்ணுறான். அப்போ அந்த கோயிலுக்கு நீ எங்களோட வரையான்னு ஹீரோயின் கூப்பிட, இல்லை எனக்கு வேலை இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டான். ஸோ அப்படியே இவங்க லிஃப்ட்டுக்கு வரவும் ஹீரோ தான் ஸ்டாப் பண்ணுறான். 4 பேருமா தான் போகிறாங்க. இப்போ நேராக ரூமுக்கு வந்தவன் ஒன்று திங்க் பண்ணுறான், அந்த குயான் இருந்தா இல்லையா, சரி உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு எப்படி எனக்கு ரீபே பண்ண போகிறேன்னு கேட்க, ஊருக்கு வந்ததும் நானும் சுச்சி உனக்கு மீல் வாங்கி தரோங்கிறான். சுச்சியா அவன் எதுக்கு, நம்ம 2 பேர் மட்டும் சாப்பிட முடியாதாங்க, முடியாதுங்கிறான். அப்போது நீ அவளை விரும்புறியான்னு கேட்டவளுக்கு பதில் தெரிஞ்சிருச்சு போல, அவள் உன்னை விரும்புகிறாளான்னு கேட்க, நீ இதில் தேவையில்லாமல் பேசாதங்கிற மாதிரி சொல்லிட்டான். அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோயின் ஹீரோ சொன்ன கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கே வந்தாச்சு. அப்பா கிட்ட வந்து இது மாதிரி குழந்தை வர கொடுக்குற கோயிலுக்கு போனால் ஏதாவது பிரச்சனை வருமாங்க, இதில் சென் சம்மந்தப்பட்டிருக்கானா, கண்டிப்பாக இது பிரச்சனை தான் சொல்ல, இதில் சென் சம்மந்தப்பட்டிருக்கான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறா. கட் பண்ணா இந்த சென்னு போய் ரொம்ப மோசண்டாங்கிற மாதிரி ஃப்ரெண்டோடு சேர்ந்து அப்பா குடிச்சிட்டு இருக்காரு. அப்படி என்னதாண்டா அவன் பண்ணான்னு கேட்க, சாமி எப்படியாவது ஒரு வரத்தை கொடுக்கணும்னு சொல்லி ஹீரோ சொன்ன கோயிலுக்கு போனால, அந்த கோயில் தான் குழந்தை வர கொடுக்குற கோயில். அப்புறம் அப்பா என்ன பண்ணுவாரு, செம்ம காண்டாகிறாரு. இதில் என் புள்ள எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லுவா, இப்போ சென்னு பேரை எடுத்தாலே டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணுறாங்கிற மாதிரி கொஞ்சம் கடுப்பாகிறாரு. கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோ நெக்ஸ்ட் வீக் செக்கப்புக்கு வந்திருக்கான். பையன் ஹெல்த்தியாக தான் இருக்கானான்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லைப்பா பிரச்சனை இல்லை, பட் கட்டுப்பாடுகளோட கண்ணியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இவன் காசு வச்சதை காட்ட, யாங்ஷி நாய் பொண்ணதானா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இல்லை சார் இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு 5th ஃப்ளோர் போய் அந்த காசை வாங்கிட்டு யாங்ஷி பிடிச்சி திட்டிட்டு வரேன். டே அவர் உன்ட்டு பேசுனதை வச்சு தாண்டா நான் அப்படி நினச்சிக்கிட்டேன்னு சொல்லிட்டு இவன் பேசிட்டு வரத சாயோட அப்பா கேட்டாரு. நீ இது மாதிரி பசங்களோட பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுகிறாங்கிற மாதிரி அப்பாட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் இப்போ மோஸ்ட்லி ரெக்கவர் ஆகிட்டான். ஸோ பேஸ்கெட் பால் விளாண்டுட்டு இருக்கேன். அதே நேரம் நம்ம ஹீரோயினும் காசு சம்பாதிக்கிறதுக்கு சாயும் இவ்வளோ ஒரு கடையை போட்டு உட்காந்துட்டாங்க. என்ன ஆள் தான் வரமாட்டேங்குது, நாளாக ஓடிக்கிட்டு இருக்கு, இறி வந்துடுறேங்கிற மாதிரி ஃப்ரெண்டு போகவும், அப்போ ஒரு பையன் வந்து ரோஸ் சீடை எடுத்து கவிதையாக சொல்லி ஒரு பிள்ளைய கரெக்ட் பண்ண பார்க்க, இவன் ஒரு பிள்ளைக்கு சொல்லியிருந்தா ஹீரோயின் விட்டுருப்பா, இவன் டெய்லி ஒரு பொண்ணு கூட்டு வந்து இதே கதையை விட்டா விடுவாளா, ஒரே டைலாக இன்னும் எத்தனை பொண்ணுக்கிட்ட தான் சொல்லுவேன்னு போட்டு விட்டு அந்த புள்ள அரைஞ்சிட்டு ஓடிய போயிடுச்சு. விடுவானா உன்னை என்ன பண்ற பாருன்ட்டு அந்த டேபிளையே தூக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து ஸ்டாப் பண்ணுறான். நீ யாரா தலையிடுறங்க, நான் இவங்களோட கஸ்டமருங்கிறான். அவள் வச்சிருக்கிறது நெயில் பாலிஷ் ஸ்டோர், நீ இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்கவும், நானும் அது போட்டு தான் வந்திருக்கேன்ட்டு உட்காந்துட்டு அயன்மேன் ஸ்பைடர்மேன் மாதிரி கொஞ்சம் க்ரியேட்டிவாக போடுமான்னு கையை கொடுக்க, அவன் நின்றுட்டே இருக்கவும் இன்னும் 2 நிமிஷம் இங்கே இருந்த போலீஸ் வருங்கவும் போயிட்டான். ஆனால் நம்ம ஹீரோயின் உண்மையை போட ஆரம்பிச்சிட்டா. நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர், கண்டிப்பாக உனக்கு நல்லா போட்டு விடுவேன்னு சொல்லி அவள் பாட்டுக்கு அழகாக போட, ஹீரோவும் அப்படியே பார்க்க ஷை ஆகுது. உன் அம்மாவையும் கூப்பிட்டு வருவல்ல என் கடைக்குன்னு கேட்க, எப்போ பார்த்தாலும் என் அம்மா தானா, நீ என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிட்டா, சீக்கிரமாகவே எங்கள் அம்மாவை பார்த்துடலாங்கும் போது கரெக்டாக ஹீரோவோட அம்மா இந்த மாதிரி தான் நியூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இன்டர்ன்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வர, அவங்க ஹீரோவையும் ஹீரோயினையும் பார்த்துட்டு அடிடே இது நல்லா இருக்கும்லன்னு ஃபோட்டோவாக பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை இதெல்லாம் வேணாம், அந்த பக்கமாக ஏதோ நாய் கடிச்சிருச்சம்மா, அது போய் ஷூட் பண்ணுங்கிற மாதிரி அவங்கள அனுப்பி விட்டாங்க. இவங்கள பார்த்து அம்மா என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில. அப்புறம் நம்ம ஹீரோயின் முதல் முறையாக ஹீரோவோட அம்மாவை வேற பார்க்க போகிறா. இது வரைக்கும் அவளோட அம்மா எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு காட்டவே இல்லை. அடுத்த எபிசோடு என்ன ஆக போகுதுன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துடலாம். சீக்கிரமாகவே அந்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.